மாமி டோன்ட் வரி, எல்லாம் வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு. கூட சார் இருக்காரு, அவர் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறாரு. என்னது சார்கிட்ட பேசணுமா? இதான் தரேன் சார், நாங்கள். ஹலோ சொல்லுங்கம்மா. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார் நாங்கள் நல்லா இருக்கோம் சார். சார் ஒன்றும் இல்லை சார், நம்ம ரிலையன்ஸ் ஒருத்தவர் கண்டக்டராக இருக்காரு. கண்டக்டருங்களாங்க? இல்லை சார், பஸ்ஸு கண்டக்டராக இருக்காரு சார். ஓ பஸ் கண்டக்டருங்களா? சரிங்கம்மா. ஆமாம் சார், நல்ல வேலை ஆளு சார். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். அதான் நம்ம தம்பி சொல்லிட்டு இருந்தாப்புல கப்பலில் நிறைய பயணிகள் வராங்கன்னு. அதான் அவருக்கு ஏதாச்சும் கப்பலில் கண்டக்டர் வேலை கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நம்ம கப்பலில் இருங்கம்மா, தம்பி பேசுகிறேன்றாரு, அவர்கிட்ட கொடுக்குறேன். அம்மா என்னம்மா ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு கண்டக்டர்னு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். ஹவு மெனி டைம்ஸ் டிட் ஐ டெல் யூ ஆஃபீஸர்கிட்ட எப்படி பேசணுன்னு? சரி நீ இப்போ போயிட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கு. ஐ வில் கால் யூ லேட்டர், ஓகே? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க சார். ஒரு சார்ட்ட பேசும்போது சென்சிபிளாக பேசுமான்னு எங்கே கேட்குறாங்க. சரி பிரச்சனை இல்லை சரி. அப்புறம் சார் இன்னொன்று, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், பேர் அமிதாப்னு. ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவான். ஆட்டோவே கீர் இல்லாமல் ஓட்டுவான்னு பார்த்துக்குங்களேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல்லான டிரைவர். அவனுக்கு தான் கப்பலில் டிரைவர் வேலைக்கு வேக்கன்சி இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். ஏதாச்சும் வேக்கன்சி இருக்கு? டிரைவர் கப்பலில் கப்பல் நினச்சாங்களா இல்லை கார்பரேஷன் வண்டி நினச்சாங்களா? டிரைவர் கண்டக்டர்னு வேலை வாங்கி தரத்துக்கு நீங்க யோசிக்கிறத பார்த்தா வேலை இருக்கு போல தான் தெரியுது. எனக்கு கால் பண்ணி சொல்லிடுவா. அந்த பேக் கொஞ்சம் எட. இந்த பேக்கா சார்? அந்த பேக் தான். நல்லா கிழிஞ்சிடு. கப்பலில் டிரைவர் வேலை நல்லாவே பண்ணி